நம்ம எல்லாருமே கண்மணி நாயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பயணிகளை போல் வாழ்ந்து கொள்ளுங்கள்ங்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, இந்த துனியாவை சிறைச்சாலை போல் வாழ்ந்து கொள்ளுங்கள்ங்கிறாங்க. பயணிகள் போலண்டாக்க நம்ம எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிடுவோம். அப்போ இந்த துனியாவுக்கு வந்திருக்கோம், துனியாவில் நம்ம எப்படி வாழணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அல்லாஹ்வும் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்த வழிமுறைகளில் வாழக்கூடியவர்களாக ஆகிறதுதான் பயணிகள் போல. ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடம் போவோம். நம்ம வீட்டில் இருக்கிற வசதி வாய்ப்புகள் நம்ம போகிற இடத்துல இருக்காது, போகிற இடத்துல இருக்கிற வசதி வாய்ப்புகள் நம்ம வீட்டில் இருக்காது. அப்போ அதையெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தானே இருப்போம். அதே மாதிரி இந்த துனியாவில் நம்ம இந்த துனியாவில் நிரந்தரமாக நம்ம இருக்க போகிறது இல்லை. நம்ம கிளம்ப போகிறவங்க தான். கபருங்கிற இன்னொரு வீட்டுக்கு போகணும், அதில் இருந்து மறுமைங்கிற சொந்த வீட்டுக்கு நம்ம போயே ஆகணும், சொந்த ஊருக்கு போகணும். அப்படிங்கிற எண்ணத்தில் நம்ம வாழ்க்கையை இன்ஷா அல்லாஹ் சீரமைத்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும்னு கண்மணி நாயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக சொல்கிறாங்க, சிறைச்சாலையை போய் இருந்து கொள்ளுங்கள்ங்கிறாங்க. அந்த சிறைச்சாலையில் நம்ம நிஷ்ட பிரகாரம் வாழ முடியாது. அங்கே இருக்கிறவங்க நம்ம என்ன செய்வாங்க, நம்மளை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இன்ன வேலை செய்யாதீங்க, இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கிறணும். அதே போல் அல்லாஹ் ரசூல் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க, நம்மளை அல்லாஹ் தஆலா பாதுகாக்கிறதுக்கு மலக்குகளை அல்லாஹ் தஆலா தந்திருக்கான். அப்போ நம்ம எல்லா அசைவுக்கும் மலக்குகளை நம்மளை துணையாக அல்லாஹ் தந்திருக்கும் போது அவங்களுடைய கண்காணிப்பில் இருக்கக்கூடிய நாம் எந்த தவறுகள் தனிமையில் இருந்தாலும் சரி, கூட்டாக இருந்தாலும் சரி, நம்ம எல்லா நேரத்துலையும் என் ரப்பு என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கான், எங்களை நான் கண்காணிக்கக்கூடிய மலக்குமார்கள் எங்களை நம்மளை கவனிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நினச்சி பாவத்தை தவிர்த்து நன்மையின் பக்கம் வாழக்கூடியவர்களாக இருக்கிறதுக்கு தான் சிறைச்சாலையை போலன்னு இருக்காங்க. அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துனியாவை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கழிவறையை போன்றதுன்னு இருக்காங்க. கழிவறையில் போய் நம்ம எவ்வளோ நேரம் இருப்போம், எவ்வளவு தான் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அந்த கழிவறையில் அதிக நேரம் நம்ம தங்க மாட்டோம். குறிப்பிட்ட நேரம் வரவும் என்ன செஞ்சுருவோம், வெளியே வர தான் ஆசைப்படுவோம் ஒழிய, அங்கே வசதி வாய்ப்பு இருக்குங்கிறதுக்காக வேண்டிய அதிக நேரம் நம்ம செலவழிக்கணும்னு நினைக்க மாட்டோம். அப்போ இந்த துனியாங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் நம்ம வாழ முடியும். அதுக்கு பிறகு நம்ம ஆசைப்பட்டால் கூட நம்ம என்ன செய்ய முடியாது, இந்த துனியாவில் வாழ முடியாதுங்கிறத சொல்கிறதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, கழிவறையை போன்றதுன்றாங்க. அப்போ இப்படிப்பட்ட இந்த துனியாவில் ஒட்டி வாழுங்க, அதாவது துனியாவோடு வாழுங்க, ஆனால் துனியாவோட சேர்ந்து வாழ்ந்துடாதீங்க அப்படின்ட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அப்போ ஒவ்வொருக்கான நேரமும் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்தவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த சுன்னத்தான வாழ்வு நம்ம வாழ்க்கையில் வருவதற்காக பாடுபடக்கூடியவர்களாக, அந்த சுன்னத்தான வாழ்வை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா நம்ம அனைவரையும் ஆக்கி அருள்வானாக என்ற துவாவை நம்ம அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இருப்போம். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய தாபியின்கள்லேயும் அவங்க மூத்த தாபியின், அவங்க சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் ஒரு நோயாளியை போல வாழுங்கிறாங்க. நோயாளி என்ன செய்வாங்க, விரும்பிய உணவு நோயாளி சாப்பிட முடியாது. இப்போ நான் பிரியாணி நல்லா பிரியமாக சாப்பிட முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறவங்க காய்ச்சல் வந்துட்டால் என்ன செய்வோம், அந்த கஞ்சி பிடிக்காத கஞ்சியத்தையும் குடிக்கணும் வரும். பண்ணே சாப்பிட முடியாதுன்னு இருப்போம். அப்போ என்ன சொல்லுவாங்க, அந்த ஜுரத்துக்கு அந்த பண்ணை சாப்பிடுங்கம்பாங்க. அப்போ விரும்பிய உணவை திங்காமல் விரும்பாத உணவை சாப்பிடுவோம் இல்லையா, அதே போல் இந்த துனியாவில் நீங்கள் விரும்பியதை நடத்தாமல் அல்லாஹ் விரும்பக்கூடிய விஷயங்களை நீங்கள் செய்யுங்க. அது உங்களுக்கு பிடிக்காமல் கூட இருக்கும், நல்லா பாதுகாக்கணும். அல்லாஹ் சொன்னது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நம்ம பிடிக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நம்ம செய்யும்போது எந்த ஒரு அமலையும் நம்ம ஏவும்போது, பிறருக்கு ஏவும்போது கஷ்டமாக இருக்கும். இப்போ ஒரு மருந்துங்கிறது கசப்பாக இருந்தால் தான் அது நோயை நிவாரணியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம அடுத்தவங்களுக்கு அட்வைஸுன்னு பண்ணும்போது என்ன செஞ்சிருவாங்க, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அல்ஹம்துலில்லாஹ், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நல்லா பாதுகாக்கணும் இல்லையா. நம்ம ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் விடுவதற்கு பேர் நம்மளுடைய மார்க்கம் இல்லை. நம்மளுடைய மார்க்க உபதேசங்கிறது கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருடங்களாக மக்காவாசிகள்கிட்ட 13 வருடம், மதினாவாசிகள்கிட்ட 10 வருடம், இந்த 23 வருடமும் நசியத்து செய்த வாழ்க்கை தான் நம்மளுடைய வாழ்க்கை எல்லாமே. பிறந்ததில் இருந்து நம்ம மவுத்தாகி மவுத்துக்கு பிறகு கபருக்கு போய் கபரில் இருந்து மறுமையில் அத்தனை இடங்களையும் நம்ம தாண்டி தாண்டி ஸ்பீடு பிரேக் அங்கேயும் இருக்குல்ல, எல்லாம் தாண்டி நம்ம இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடிய அவன் விரும்பிய அடியார்களுக்கு சொர்க்கம்ங்கிற சொந்த இடத்த அல்லாஹ் கொடுக்கும்போது தான் இன்ஷா அல்லாஹ் நம்ம மகிழ்ச்சி அடைய முடியும். அதுவரையும் நம்ம உள்ளத்தில் என்னென்னு இருக்கணும், ரப்பே என்னை பாதுகாத்து என்னை கைவிட்டுறாத, உன்னுடைய அருகாமையில் என்னை ஆக்கிரு நம்ம துவா கேட்கக்கூடிய அமல்களை நம்ம செய்யக்கூடியவர்களாக இருக்கும். இப்போ தாலீமில் படித்தாங்க திக்ருகளை பற்றி, அதாவது சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் ஓதுன உடனே மரங்கள் நடப்படும், சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லப்படும்.
சொர்க்கம்ங்கிறது காலி இடம்தான். அந்த காலி இடத்துல நம்ம செய்யக்கூடிய அமல்களை பொறுத்து மரங்களாக, சோலைகளாக, பழங்களாக மாற்றப்படும். அந்த பழங்கள்ல இருந்து ருசிக்கக்கூடிய பண்பு நம்மளுக்கு எங்கே கிடைக்கும்? இங்கே கிடைக்காது இல்லையா? சொர்க்கத்தில் தான் கிடைக்கும். இங்கேயும் நம்மளுக்கு அந்த அன்பு நம்மளுக்கு கிடைக்கணும், அந்த பழத்துடைய ருசி நம்மளுக்கு கிடைக்கணும், அல்லாவின் முஹப்பத்து, ரசூலுடைய முஹப்பத்து நம்மளுக்கு கிடைக்கணுண்டா நம்மளுடைய அமல்களை கொண்டு நம்ம என்ன செய்யலாம்? இன்ஷா அல்லாஹ் சீராக்கி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணுங்கிறதுக்கு உதாரணமாக தான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தின் பழத்தை கொடுத்தான். அவங்க சொர்க்கத்தில் போயே சாப்பிட்டாங்க. கல்ஜார் அலி அல்லாஹ் தஆலா அன்ஹாவுக்கு சொர்க்கத்துடைய திராட்சையை அல்லாஹ் கொடுத்தான். அவங்க சொர்க்கத்தில் போய் சாப்பிட்டாங்க, துனியாவிலே சாப்பிட்டாங்க. அவங்களும் பெண்கள் தானே. ஆசியாமா இங்கே துனியாவில் இருந்து சொர்க்கத்தில் இருக்க மாளிகையை பார்த்துட்டு தான் மௌத்தானாங்க. இவங்கெல்லாம் பெண்கள் தானே. அப்போ நாம் அந்த பெண்களுடைய அவங்க அந்த தாய்மார்களுடைய பிள்ளைகளாக தான் நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்மளும் இஹ்லாஸோட நம்ம அமல்கள் செய்யும்போது இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் நம்மளையும் அல்லாஹ் தஆலா உயர்ந்த இடத்துல அந்த சொர்க்கம்ங்கிற அந்த ஒரு சுகந்த இடத்துல அல்லாஹ் தஆலா நம்மளை வாழ வைப்பாங்கிற நம்பிக்கையோட நம்ம அமல் செய்யக்கூடியவர்களாக இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு தான், அடிக்கடி சொல்கிறது தான். திரும்ப ஈமான புதுப்பிப்போம். ராவியத்து பஸ்ரி அம்மா ஒரு முறை என்ன செய்கிறாங்க, கையில் தண்ணி வாளியை எடுத்துக்கிட்டு ஒரு கையில் தீப்பந்தத்தை கொண்டுக்கிட்டு போகிறாங்க. இப்போ எல்லாரும் கேட்குறாங்க, என்ன தண்ணியை எடுத்துக்கிட்டு பந்தத்தை எடுத்துக்கிட்டு போறீங்களா, தீப்பந்தத்தை கொண்டு போறீங்களா, என்ன காரணம்னு கேட்கும்போது, நான் சொர்க்கத்தை எரிக்க போகிறேன், நரகத்தை அணைக்க போகிறேங்கிறாங்க. முடியுமா அவங்களால? ஆனால் அந்த இயக்கின்னு அவங்க சொல்கிறாங்க, எனக்கு என்ன காரணம், ஏன் சொர்க்கத்தை எரிக்க போகிறீங்க, ஏன் நரகத்தை அணைக்க போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, மக்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு பயந்து அமல் செய்கிறாங்க, நரகத்துக்கு ஆசைப்பட்டு அமல் செய்கிறாங்க, அல்லாஹ்வை திருப்திப்படுத்துகிற அமல் செய்யலையேன்னு நான் அது ரெண்டையும் நான் இது பண்ண போகிறேங்கிறாங்க. அப்போ நம்மளுடைய ஒவ்வொரு துவாவுமே, ஏன் அல்லாஹ் உன் பொருத்தத்தை நாடி நான் அமல் செய்கிறேன். நம்ம ஒரு ஆடை அணிவதாக இருந்தாலும் நம்மளுக்காடி நம்மளுடைய அந்த அல்லாஹ்வை நாடி நம்ம அந்த ஆடையை அணிஞ்சிட்டோம்னா அல்லாஹ் தஆலா அந்த ஆடையை கொண்டு நம்மளுக்கு கண்ணியத்தை கொடுத்துருவான். அல்லாஹ் நம்மளுக்கு ஒவ்வொரு காரியத்திலையும் ரப்புல் ஆலமீன் நம்மளுக்கு வந்து எல்லாம் உண்ற உணவாகட்டும், உடுத்துற ஆடையாகட்டும், தங்கும் இடமாகட்டும், எல்லாத்தையுமே ஹலாலாக்கக்கூடிய அல்லாஹ் நம்ம கேட்கும்போது அதில் அல்லாஹ்வின் பொருத்தம் வேணும்னு கேட்கக்கூடியவர்களாக இருக்கும். முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நம்ம முஸ்லீம் கிருதங்க இருக்கு இல்லையா கிதாபு, அது புகாரி ஷரீஃப் திருமதின்னு சொல்கிறது மாதிரி முஸ்லீம்னு ஒரு கிருதங்க இருக்கு இல்லையா கிதாபு, அந்த கிதாபை எழுதக்கூடிய முஸ்லீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 30 வயதில் மரணிச்சிட்டாங்க. அவங்களுக்கு குட்டி குட்டி பிள்ளைங்க. அப்போ அவங்க அந்த உள்ளூரில் இருந்தோம்னா எல்லாரும் கொண்டாந்து சதக்கா பொருளையும் ஜக்காத்து பொருளையும் கொடுக்குறாங்க. இதை வாங்கி நம்ம சாப்பிட்றது நம்மளுக்கு ஹலால் இல்லை அப்படின்னு இந்த பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு அடுத்த ஊருக்கு கிளம்பி வர்றாங்க. அவங்க நம்ம யாருன்னு தெரியாத மாதிரி தெரியாமல் இடத்துல போய் இருப்போம், உழைச்சி சாப்பிடுவோம் அப்படின்னு. இப்போ வீடு இல்லை, உணவுக்குள்ள வழி இல்லை, அடுத்த இடத்துக்கு வர்றாங்க. வந்து ஒரு இறைநேசர், அவங்க அந்த ஊரில் ஒரு பெரிய மனிதராக இருக்காங்க, செல்வந்தராக இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் சொல்கிறாங்க, நான் அகலபைத்து குடும்பத்தை சேர்ந்தவங்க, நாங்கள் எங்களுக்கு தங்குற இடத்த தாங்க, இரவு நேரம் கழிக்கிறதுக்கு தங்க இடம் தாங்க, நாங்கள் அதுக்கு பிறகு நாங்கள் எங்களுடைய வாழ்வாதாரத்தை விடிஞ்சதுக்கு பிறகு வாழ்வாதாரத்தை நாங்கள் பார்த்துக்குறோம். அந்த பெண்மணி போய் அந்த செல்வந்தர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் அகலபைத்து குடும்பங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்குறாங்க. அகலபைத்து குடும்பம்னா என்னென்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய குடும்பம். இப்போ நான் அதுக்கு என்ன ஆதாரம்னு அவங்க கேட்குறாங்க. ஆதாரம் இவங்ககிட்ட எதுவும் சொல்ல முடியலை. அகலபைத்து குடும்பம் அவ்வளவுதான். யாருமே அகலபைத்து குடும்பம் நாடு சொல்லிட்டு அதை அப்படியே நம்பிடணும். அதில் நம்மளுக்கு மாற்று கருத்து நம்ம நினைக்கக்கூடாது. இப்போ அந்த சொன்ன உடனே என்ன செஞ்சிட்டாங்க, அந்த பிள்ளைங்க கூட்டிகிட்டு இப்போ இவங்க வெளியே வர்றதை பார்த்தா ஒரு நெருப்பு வணங்கி யூதர், அந்த யூதர் என்ன செய்கிறாரு, வந்து எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் தங்குங்கம்மா அப்படின்னு அந்த இரவு உங்களுக்கு ஒரு தங்குறதுக்குள்ளே அவங்க பாதுகாப்பாக இருக்கிறதுக்குள்ள ஏற்பாடெல்லாம் பண்ணி அந்த இடத்துல அமர வச்சுறாங்க. தாயும் பிள்ளையுமா இருக்காங்க. அன்றைய இரவு அந்த செல்வந்தர் ஒரு கனவு காண்கிறார். எப்படி கனவு காண்கிறாருன்னா, ஒரு சொர்க்கத்துடைய மாளிகை இருக்குது. அந்த மாளிகையை பார்த்துட்டு கேட்குறாங்க, இந்த மாளிகை யாருக்குன்னு கேட்கும்போது அதில் ஒருத்தர் சொல்கிறாங்க, இந்த மாளிகை வந்து உண்மையான இஹ்லாஸான ஒரு மூமினுக்கு, நேர்வழியான ஒரு மூமினுக்காக நல்லா அந்த மாளிகையை உருவாக்கி வச்சுருக்கான். அப்போ இவங்க சொல்கிறாங்க, நானும் இஹ்லாஸான மூமின் தானே அப்படிங்கிறாங்க. அப்போ கனவுல அப்போ அதுக்கு சொல்லப்படுது, நீங்கள் இஹ்லாஸான மூமின்கிறதுக்கு என்ன ஆதாரம்? ஏன்னா இவங்க கேட்டாங்கல்ல, அகலபைத்துங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டாங்கல்ல, அதை அவங்களுக்கு உணர்த்துறதுக்காக அல்லாஹ் தஆலா என்ன செய்றாங்க, கனவுல என்ன ஆதாரம்னு அல்லாஹ் தஆலா கேட்க வைக்கிறான். கேட்ட உடனே அவங்க திடுக்கிட்டு முழிச்சிட்டு, அந்த பெண்மணியை நம்ம வந்து அனுப்புனதுனால தான் நம்மளுக்கு இந்த கனவு வந்துருச்சு அப்படின்னு அந்த யூதரை போய் பார்க்க ஓடுறாங்க. போய் சொல்கிறாங்க, நான் 1000 தீனார் தரேன், அந்த குடும்பத்தை எங்கிட்ட ஒப்படைங்க, நான் அவங்களுக்குள்ள வசதியை நான் பார்த்துக்கிறேன். அப்போ அதுக்கு அந்த யூதர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து 1000த்துக்காக வேணும் நான் சொர்க்கத்தின் மாளிகையை உங்கள்கிட்ட விலை பேச மாட்டேன். 1000 தீனருக்காக நான் சொர்க்கத்தின் மாளிகையை உங்களுக்கு நான் தரமாட்டேன். நான் நேற்றைய இரவு
நீங்கள் கண்ட மாளிகையை தான் நானும் பார்த்தேன். அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கரம் பிடிச்சி நான் ஈமான் கொண்டுட்டேன். நான் இப்போ ஒரு முஸ்லீம் அப்படின்றாங்க. அப்போ ஒரு மனிதருக்கு நம்ம இறக்கப்படும் போது, பிறருக்கு உதவி செய்யும் போது அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், அது இஹ்லாஸான முறையில் பொருந்தி கொண்டாண்டா அல்லாஹ் நம்மளுக்கு இப்படிப்பட்ட வாய்ப்புகளை கொடுப்பாங்கிறத ஒரு கண நேரம் சிந்திச்சு பார்த்து நம்மளுடைய வாழ்க்கையை இந்த துனியாவிலேயே நம்ம மறுமைக்கு உள்ள சாதனங்களை தேடக்கூடியவர்களாக இருக்கோம். ஏன்னா இது எல்லாமே நம்ம இந்த இடத்துல வேலை செய்கிற உலகம் தான். இது வேலைக்கு உள்ள கூலி இங்கே கிடையவே கிடையாது. அல்லாஹ்வுடைய கருணையில் தான் நம்மளுக்கு உணவாகட்டும், காற்றாகட்டும், வெளிச்சமாகட்டும், இது எல்லாமே அவன் நம்மளை படைச்சதுக்கு உள்ள கூலி கொடுக்கலங்க. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம செய்கிற தொழுகைக்கு நம்ம பண்ணுற அமலுக்கு தான் எல்லாம் கூலி கொடுக்குறான்னு கிடையவே கிடையாது. அல்லாஹ் தாலா சொல்கிறேன், அவன் கொடுக்குறது என்ன, அவனுடைய தனிப்பட்ட நியமத்திலேருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கான். உன்னைய வணங்கத்தான் படைச்சதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லுவோம் இல்லையா, நான் பெத்துட்டு வளர்த்து தான் ஆகணும் அப்படின்ப முடியா பிள்ளைய பார்த்து. அந்த மாதிரி எல்லாம் என்ன செஞ்சு நான் படைச்சதுக்கு உள்ளதை அவன் அத்தனையும் நம்ம திங்கிறதுக்கு ஊங்குறதுக்கு தங்குறதுக்கு எல்லாத்துக்குமே எல்லாம் என்ன செய்யறான், நம்மளுக்கு வழிவகுத்து கொடுக்குறான். ஆனால் நம்ம இங்கே வணங்கக்கூடிய வணக்கத்துக்கு அவனை ஒருபோதும் நமக்கு அவன் சொன்னதை மீறாமல் நம்ம ஒருபோதும் வாழ்ந்துட்டோம்டா அல்லாஹ் என்ன செய்யறான், இதுக்குள்ள கூலியை எங்கே கொடுப்பான், மறுமையில தான் கொடுப்பான். அந்த கூலி சிறியதா பெரியதா நம்மளுக்கு தெரியுமா, தெரியாது. நம்ம இந்த உலகத்தில் வாழும்போது நான் ஹிஜாபை பேணிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். நான் கரெக்டான அந்த அவ்வல் பக்தில் நான் தொழுதேன், நான் எந்த விதத்துலையும் தொழுகையை விடலைன்னு சொல்லலாம். எல்லா நோன்புகளையும் நான் பிடிக்கிறேன்னு சொல்லலாம். எல்லாம் நான் ஜக்காத்து சதக்காவெல்லாம் எல்லாம் கரெக்டாக நான் நடத்துகிறேன்னு சொல்லலாம். எல்லாமே சொல்லலாம். ஆனால் அல்லாஹ் நாடாமல் நம்மளுடைய அமல்கள் நம்ம தலைக்கு மேலே கூட உழைவாரு. அவன் நாடிட்டான்டா வானத்துடைய முகடை திறந்து போகுமா நம்ம அமல்கள். வானத்துடைய முகடை திறக்கிறதுக்கு யாராலையும் முடியுமா, அவனால் மட்டும்தான் முடியும். அப்போ அது கிடைக்கணுண்டா நம்ம பல விஷயத்தை செய்யணும். இன்ஷா அல்லாஹ் அல்லாவுக்காகவே நம்ம இந்த உலகத்தில் அமல் செய்கிறோம். இதுக்கு உள்ள கூலி மறுமையில் தான் அல்லாஹ் தருவான். இங்கே அவன் கொடுக்கக்கூடிய கருணையை அல்ஹம்துலில்லாஹ் பிறருக்கு உதவியாக பிறருக்கு உபதேசமாக நம்ம இந்த துனியாவில் கழிக்கணுங்கிறத இன்ஷா அல்லாஹ் மனதில் ஆழ பதியவும். மதினாவில் ஒரு பழக்கம் இருந்துச்சு. மதினாவில் என்ன செய்வாங்க, கஷ்டப்படுறவங்க ஒரு இடத்துல எழுதி வச்சுருவாங்க, நான் இந்த இடத்துல இருக்கேன், இந்த சிரமத்தில் இருக்கேன், உதவி செய்பவர்கள் உதவி செய்யுங்கன்னு எழுதி வச்சுருப்பாங்களாம். அப்போ உள்ள காலத்தில் எழுதி வச்ச உடனே அது யாராவது நாங்கள் உதவி செய்கிறோம்னா அவங்களை உதவி செய்கிறவங்க யாருன்னு தெரியாது, உதவி பெறவங்க யாருன்னு தெரியாது, எழுத்து வடிவம் மட்டும்தான். அப்போ ஒரு தடவை எழுதியிருக்கு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கலீஃபாவுடைய காலத்தில் எழுதியிருக்கு, நம்ம ஊருக்கு வெளியே ஒரு மூதாட்டி இருக்கேன், என்னை கவனிப்பவர்கள் யாராவது எனக்கு உதவி செய்யுங்கன்னு எழுதியிருக்கோம். அதுக்கு கீழே காலியாக இருக்குது, யாருமே உதவி செய்கிறத எழுதலை. அப்போ உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அந்த இடத்த தேடி போகிறாங்க. போய் அந்த மூதாட்டிகிட்ட கேட்குறாங்க, நான் உங்களுக்கு என்னம்மா உதவி வேணும். இல்லை, எனக்கு உதவி செய்ய காலையிலேயே ஒருத்தர் வந்து எனக்கு உதவி செஞ்சுட்டு போயிடறாங்க. யார் அது, யாருன்னு தெரியாது, எனக்கு 2 கண்ணும் தெரியாது, நான் யாருன்னு எனக்கு தெரியாது. யாரோ ஒருத்தர் வர்றாங்க, எனக்கு தண்ணி முதல் உணவில் எல்லாமே எனக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. மறுநாள் வந்து எனக்கு செய்வாங்க, ஒரு நாளைக்கு ஒரு முறை வந்து எனக்கு உதவி செஞ்சுட்டு போயிடுவாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த மனிதர் யாருன்னு பார்க்குறோம்னு என்ன செய்கிறாங்க, சுபு நேரம் வர்றாங்க. அப்போ அந்த மூதாட்டி வந்துட்டு போயிட்டாங்க, அவங்க எனக்கு எல்லா உதவியும் செஞ்சுட்டு போயிட்டாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி வந்துட்டு போயிட்டாங்க, நம்ம தகஜத்துக்கு ஒருத்தருவான்னு வர்றாங்க. அப்போ அந்த மூதாட்டி சொல்கிறாங்க எல்லாமே செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்கன்ற. இப்போ இவங்க வர்றதுக்கு முன்னாடியே ஒருத்தர் வந்து செய்கிறாங்கண்டா, அது யாராக இருக்கும் அப்படின்னு உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அங்கே தங்கி இருந்து பார்க்கணும்னு இருக்காங்க. இப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா கலீஃபா, அவங்க போய் அந்த அவங்களுக்குள்ள அத்தனை ஹிதுமத்தும் பண்ணுறாங்க, பண்ணி அவங்களுக்கு எல்லாம் இது பண்ணி வச்சுட்டு வெளியே வர்றாங்க. இப்போ உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, கலீஃபாவே நீங்களே இந்த நன்மையை ஏற்றுக்கிட்டீங்களே, நீங்களே அத்தனையும் பெற்றுக்கிட்டீங்களே, எங்களை மாதிரி ஆளுகள்கிட்ட நீங்கள் கொடுக்கலையே அப்படின்னு என்ன செஞ்சாங்க, அந்த நண்பர்கிட்ட சொல்லிட்டாங்க. இது காலம் போகுது, போனதுக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா வபாத் ஆயிறாங்க. வபாத்தானதுக்கு பிறகு உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டாங்க. அந்த மூதாட்டியுடைய பொறுப்பை இவங்க ஏற்றுருக்காங்க, அல்லாஹ்வுடைய கிருபையில் ஏற்றுருக்காங்க. ஒரு முறை அந்த அம்மாவுக்கு போய் பேரிச்சம்பழம் கொண்டு கொடுக்க போகிறாங்க. அவங்க கண்ணு தெரியாத பெண்மணி, எதுவுமே அவங்களால இயலாது. இப்போ கொண்டு அவங்க உணவுக்காக வேண்டி பேரிச்சம்பழம் கொடுக்குறாங்க. அந்த பெண்மணி அதை கையில் வாங்கிக்கிட்டு கேட்குறாங்க, எனக்கு உதவி செய்த மனிதர் மரணிச்சிட்டாங்களான்னு கேட்குறாங்க.
உமர் கத்தாப் ரலியல்லாஹு ஒரு ஆச்சரியம், பழம் தானே கொடுத்தோம், பழத்தை வாங்கிக்கிட்டு இந்த உணவு என்ன ஏதுன்னு எதுவுமே கேட்கலையே, இவங்க என்ன சொல்றாங்க, டக்குன்னு மரணிச்சிட்டாங்களான்னு கேட்குறாங்களே அப்படின்னு கேட்குறாங்க. எப்படிம்மா நீ மரணிச்சிட்டீங்களான்னு கேட்குறீங்கண்டா, அவங்க எனக்கு உதவி செய்கிறவங்க பேரிச்சம்பளத்தில் கொட்டையை எடுத்துட்டு கொடுப்பாங்க, நீங்க கொட்டையோட கொடுத்துருக்கீங்களே, அவங்க இல்லை நீங்க. அப்போ உதவி செய்வதில் கூட இதுல எவ்வளவு தூரத்துக்கு நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் படிப்பினை இருக்குங்கிறத நம்ம ஒரு கண நேரம் சிந்திச்சு பார்ப்போம். நம்ம நினைக்கலாம் நம்ம செய்யற உதவி நாம செய்யறோம், இல்ல அல்லாஹ் நம்மளை வேலை வாங்குறான். இந்த துனியாங்கிறதுல நம்மளை வேலை வாங்குறான். எதை கொண்டு இந்த இடத்துல இதை பேசுன்னு சொல்லி என்னைய வேலை வாங்குறான், உங்களை எல்லாரையும் 1 மணி நேரம் இந்த இடத்துல போய் உட்காந்துறீங்கன்னு உங்களை வேலையை வாங்குறான். ஆனா இதை நம்ம இவாதத்தாக மாத்துறதும் சும்மா வெறும் பொழுதுபோக்காக மாத்துறதும் நம்ம இஹ்லாஸான நிய்யத்துல தான் இருக்கு. வார வாரம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில அல்லாஹ்வுக்காக நம்ம இந்த இடத்துல ஒன்று கூடுறோம். நம்ம வீட்டில் ஒரு 1/2 மணி நேரம் ஒரு இடத்துல உட்காந்து பேசுங்கன்னா உட்காந்து பேசுவோமா? நிச்சயமா முடியாது. நம்ம வீட்டு உள்ளவங்க 1/2 மணி நேரம் உட்காந்து அப்படி கேட்பாங்களா? அதுவும் முடியாது. ஆனா மார்க்க உபதேசம் செய்யும் போது அல்ஹம்துலில்லாஹ் அதுல உள்ள திருப்தி, கேட்கும் போது இருக்கிற திருப்தி நம்ம செயல்பாட்டுக்கு வருதா? அதுதான் உபதேசம். பொதுவாகவே அட்வைஸ்னாலே இல்லை, யாருக்கும் பிடிக்காது. ஆனால் மார்க்க விஷயத்தில் நம்மளுக்கு பிடிக்குதோ பிடிக்கல என்ன செய்வோம், அதை கேட்க ஒரு அளவாவது ஆர்வம் வராட்டாலும் ஆசை வரும். சரி அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு நம்ம இன்ஷா அல்லாஹ் சரீகத்தோடு வாழ்ந்தாதான் நம்மளுக்கு மன நிம்மதிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிறணும். அந்த மன நிம்மதியை கொண்டு பிறர் கற்றவர்கள் கல்லாதவர்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது, தெரிந்தவர்கள் தெரியாதவர்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது, அது சின்ன பிள்ளையாக இருந்தாலும் நம்ம அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சின்ன பையன் ஒரு முறை தஹஜ்ஜுடைய தொழுகைக்கு இருந்து வர்றாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா கையில தண்ணியோட நிற்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, புள்ள நீ என்ன கையில தண்ணியோட மகனே நிற்கிறீங்களே என்ன? யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு ஒளிச்சுக்கிறதுக்காக நான் தண்ணி எடுத்து வச்சு நிற்கிறேன். அப்படியா, உனக்கு என்ன வேணும்னு கேளு. அப்போ அவங்க சொன்னாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, உங்க உள்ளத்துல எது உதிக்குதோ அது எனக்கு துவாவா கேளுங்கன்ட்டாங்க. யார் உள்ளத்துல? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்துல என்ன உதிக்குதோ அது எனக்கு துவாவாக கேளுங்கன்ட்டாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன துவா கேட்டாங்க? யா அல்லாஹ் குர்ஆனுடைய விளக்கத்தை இவருக்கு அதிகமாக்குவாயாக. குர்ஆனுடைய விளக்கத்தை இவருக்கு அதிகமாக்க. 10 வயசு புள்ள, 10 வயசு பிள்ளைக்கு அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட துவாவை அல்லாஹ் தஆலா காட்டி கொடுத்துட்டான். இன்னைக்கு நம்ம பெரியவங்களை ஹிதமத்து செய்யக்கூடிய பிள்ளைங்க எத்தனை பேர் இருக்காங்க? அந்த பிள்ளை அவங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னு நினைச்சு நம்ம தண்ணி கொண்டு கொடுக்கும்போது நான் தண்ணி கேட்கணும்னு நினைச்சேன், அம்மா நீ நான் கொடுத்துட்டு ஏன் அதை ஒரு துவா செய்வாங்களே நம்ம பெரியவங்க, அந்த துவாவுக்கு உரிய பெறக்கூடிய பிள்ளைங்களாக இப்போ உள்ள பிள்ளைங்களை ஆக்குறோமா? நம்மளுடைய மாவுல நம்ம அந்த பிள்ளைகளை கொண்டு வர்றோமா? அப்படிங்கிறத ஒரு நேரம் சிந்திச்சு பார்த்து நம்மளை சீர்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். இப்போ நம்ம தாய் தந்தைக்கு உதவி உபகாரம் செய்திருந்தால் நிச்சயமா நம்ம பிள்ளை செய்யுமா அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, கற்பனை பண்ணிடக்கூடாது. நம்ம இதை வச்சு இதை கம்பேர் பண்ணி நம்ம பேசுவோம். பொதுவாகவே யானை அவ்வளோ பெருசு தான், அது பிள்ளையை வளர்க்கும்போது அது நம்ம உட்காந்துக்கிட்டு தண்ணி அள்ளி கொடுக்கும், நமக்கு பார்த்துக்கிறோம்லாம் அதை வளர்க்காது. சிங்கம் தான் புள்ள காப்பாற்றுன்னு வளர்க்காது. எல்லா படைப்பும் எந்த படைப்பும் எனக்கு என் பிள்ளை நான் வயசாகி போயிட்டா என்னை காப்பாற்றணும்னு நினைக்காது. ஆனால் அந்த மனுஷன் மட்டும் பிள்ளைய வளர்க்கும் போதே என்ன சொல்லி வளர்ப்பான், பின்னால் என் பிள்ளை காப்பாற்று. ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் பின்னால் அல்லாஹ் காப்பாற்றுவாங்கிற எண்ணத்தில் நம்ம வளர்த்துட்டோம்னா அந்த பிள்ளைகள்கிட்ட என்ன செய்ய முடியாது, நம்மளுக்கு உதவி வரும். நான் என் தாயை காப்பாற்றினேன், என் தாயை நான் பார்த்தேன், அதனால என் பிள்ளைங்க என்னை பார்க்கும், அந்த கான்செப்டுக்கும் வரக்கூடாது. அந்த பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும், பெரியவங்களுக்கு இந்த வழியில் வாழணும், அல்லாஹ் ரசூலை இப்படி புரிஞ்சு வாழணும், அல்லாஹ் யாரு, ரசூல் யாரு, சகாபாக்கள் யாரு, தாபியன்கள் யாரு, நபிமார்கள் யாரு, இதையெல்லாம் நம்ம அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறோமா? அப்போலாம் நம்ம அல்ஹம்துலில்லாஹ் ஒரு குறிப்பிட்ட வயசு வரையில் 25 நபிமார்களுடைய பேரை சொல்லுங்கண்டா அவங்களுடைய சிஃபத்தோட பிள்ளைங்க சொல்லுவாங்க. இப்போமா அல்ஹம்துலில்லாஹ் அப்படிப்பட்ட மாவுல வளரக்கூடிய சிறு 10 பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க. சில வீட்டுகளில் அந்த மாவுல் இல்லை, அதனால அந்த பிள்ளைகளுக்கு ஏற்படுதில்லை. 30 ஜுஸுடைய பேரை சொல்லுங்கண்டா என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட தெரியலை. 30 குர்ஆன் ஓதுவேன், குர்ஆன்ல 30 ஜுஸ் இருக்கா? ஆமாம் இருக்குது. அதுக்கு பேர் சொல்லுங்கம்மா, தெரியாது.
ஆனால் நான் சின்ன குழந்தையாக இருந்தேன், சிறுமியாக மாறினேன், பருவ பெண்ணாக வந்தேன், அப்புறம் திருமணம் மணமகளாக மாறினேன், தாயாக மாறினேன், மாமியால மாறினேன், இதெல்லாம் மாறி மாறி நான் வந்துட்டேன். ஆனால் குரானில் உள்ள 30 ஜுஸ் பேர் எனக்கு தெரியாது, 114 சூறாக்களுடைய பேர் தெரியாது. இப்படித்தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம். அப்போ இது உபதேசமா? அப்போ குரான் நம்மளுக்கு என்ன உபதேசம் சொல்லி கொடுத்துருக்கு? அல்லாஹ் நம்மளுக்கு வழிகாட்டலுக்கு நம்ம வெறுமனை படைச்சு நீங்கள் இப்படி வாழுங்க நம்மளை விட்டுறல. நம்மளுக்கு எல்லா தகுதியும் வளரக்கூடிய தகுதி அத்தனையும் நம்மளுக்கு கொடுத்து, வளர்க்கக்கூடிய தகுதியும் நம்மளுக்கு கொடுத்து தான் அல்லாஹ் தஆலா அனுப்பியிருக்கான். நம்மளை படைக்கிறதுக்கு 5000 வருடங்களுக்கு முன்னாலே நம்ம ரிஸ்க்கு எழுதப்பட்டுருச்சு. யார்கிட்ட இருந்து உனக்கு என்னென்ன வரும். அல்லாஹ் நேரடியாக கொண்டாந்து யாருக்கும் கொடுக்க மாட்டான். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தாங்க, ஹஜ்ஜர் ரலியல்லாஹு தஆலா கொடுத்தானே நம்மளுக்கும் கொடுத்துருவேன் நம்ம நினைக்க முடியாது. அந்த அளவுக்கு தக்குவாவும் அந்த அளவுக்கு ஈமானுடைய உறுதியும் நம்மகிட்ட இல்லை. அப்போ அல்லாஹ் தந்துருவான். அவன் தான் தர்றான். யாரு மூலமாக எப்படி எப்படி வருங்கிறத அல்லாஹ்வுடைய அறிஞ்சவன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு முறை கடற்கரையோரமாக வர்றாங்க. ஒரு எறும்பு ஒரு கோதுமையை உருட்டிக்கிட்டு வருது. பொதுவாகவே எறும்புலாம் தன்னை விட 4 மடங்கு அதிக வெயிட்டு உள்ளதான் இழுத்துக்கிட்டு போகும். மனுஷன் மட்டும்தான் தான் வெயிட்டுக்கு கம்மியாக இருக்கிறத தூக்குவான். அதையும் தூக்கிட்டு அசு புசும்பான். எறும்பு என்றைக்குமே அசு புசுலாம் மூச்சு விடாது. நம்ம இன்னொன்று செய்வோம், உசு அல்லாம்போம், மூச்சு விட்டுக்கிட்ட ஏன்னா வேலை பார்த்துட்டோமா. அதனால முதல்ல அல்லான்னு சொல்லிட்டு அடுத்து மூச்சு விட்டுட்டா பரவாயில்லை. முதல்ல என்ன செய்வோம், அசு உசுன்னு மூச்சை விட்டுட்டு அல்லா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் நம்ம எறும்பு அப்படி கிடையாது இல்லையா? அது கோதுமையை உருட்டிக்கிட்டு வருது. இப்போ அல்லாட்ட கேட்குறாங்க, ஏன் அல்ல இந்த கோதுமை அதோடைய சக்திக்கு மீறின கோதுமையாக இருக்குது, அதை உருட்டிக்கிட்டு வருதுண்டு, அதை நீங்கள் பாருங்க அப்படிங்கிறான்ல. இப்போ அந்த கோதுமையை கொண்டுக்கிட்டு வருது அந்த எறும்பு. அது வர்றதுக்கு தோதுவாக ஒரு தவளை நிற்கிது. அந்த தவளையுடைய முதுகில் இது ஏறுது. யார்? எறும்பு ஏறுது. அதுக்கு பிறகு இந்த தவளை ரெடியாக போய் நிற்கிது. ஒரு ஆமை வருது. ஆமையுடைய முதுகில் தவளை போய் நிற்கிது. இப்போ ஆமை தண்ணிக்குள்ளே போகுது. அந்த தண்ணியில் பட்டும் படாமல் தவளை போகுது. தவளையுடைய முதுகில் எறும்பு நல்ல பயணம் போகிறாங்க. போகிறாங்க. இப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தோணி பிடிச்சி அது எங்கே போகுதுன்னு பார்க்குறதுக்காக வேண்டி இவங்க போகிறாங்க. போனால் கடலுக்குள்ளே ஒரு தீவு இருக்குது. அந்த தீவுக்குள்ளே ஒரு மனிதர் அல்லாஹ்வை வணக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் முன்னால் கொண்டு போய் இந்த கோதுமை, அந்த காலத்தில் இந்த கோதுமைகள்லாம் நம்ம கற்பனைக்கு இருக்கிற கோதுமைகள் இல்லை இல்லை, அந்த கோதுமையுடைய அந்த இதை கொண்டு எனக்கு போடுது. போட்ட உடனே அந்த மனிதர் என்ன செய்கிறாரு, அதை எடுத்து பிஸ்மின்னு சொல்லி சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு அவனுக்குள்ள ஒரு சுனையில் தண்ணி வருது. அதை எடுத்து குடிக்கிறாரு. குடிச்சிட்டு அல்லாஹ்ட்ட துவா செய்கிறாரு. அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு இந்த உணவளித்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும்னு துவா செய்கிறாரு. இந்த ஆமை தவளை எறும்பு ஆமின்னு சொல்லுது. அவர் துவாவில் ஒரு வார்த்தை கேட்குறாரு, யா அல்லாஹ், என்னை பசிக்காம நீ உணவு அளித்தது போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துமார்களுக்கு உணவளிப்பாயாக. நம்ம என்ன செஞ்சோம்? அந்த இறைநேசருக்கு ஏதாவது நம்ம செஞ்சுருக்கோமா? அது நம்மளுக்கு ஆல்ரெடி துவா செய்யப்பட்டு வந்த உம்மத்துகள் நாம. அப்போ நம்ம அல்லாஹ்வுக்கு எவ்வளவு நன்றி செலுத்தணும்? அப்போ இந்த துவாவை கேட்ட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, யா அல்லாஹ், கொண்டு வந்தது எறும்பு, நீ கொண்டாந்து சேர்த்தது அவங்கள்ட்ட. ஆனால் அவங்க கேட்குற துவா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்குன்னு கேட்குறாங்களே ரப்பே அப்படின்னு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டதுக்கு அல்லாஹ் பதில் சொன்னான்னா, இறுதி நபி, உறுதியான நபி, அவங்க கடைசியில் வந்ததுக்கு பிறகு அவங்களுடைய உம்மத்துமார்களுடைய எண்ணிக்கை தானே அதிகமாகும். மற்ற கவுமுகள் எண்ணிக்கையெல்லாம் குறைவாக தான் இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துமார்களுடைய எண்ணிக்கை 80% இருப்போமா நம்ம. நாளை மறுமையில் 80% நம்ம இருப்போமா? 20% தான் ஏனைய நபிமார்கள். 1,24,000 நபிமார்கள் வந்தாங்க இல்லையா? அந்த நபிமார்கள்லாம் 20%, நம்ம 80%. அப்படி அவங்க அந்த உம்மத்துமார்களுக்கு துவா கேட்கறதுக்காக வேண்டிய இந்த 3 பேரையும் நான் நியமித்து வச்சுருக்கேன், இந்த உணவை கொண்டாந்து கொடுக்கறது. அப்போ அல்லாஹ் நம்மள்கிட்ட கொண்டாந்து ஒப்படைக்கிற நம்ம ரிசுக்கை நம்ம தேடி வரும். ரிசுக்குங்கிறது அதாவது மரணமும் ரிசுக்கு நம்மகிட்ட தேடி வரும். மரணத்துக்கு நம்ம முயற்சி பண்ண தேவையில்லை. நம்ம ரிசுக்குக்கு என்ன செய்யணும்? முயற்சி பண்ணணும். அந்த முயற்சி பண்ணும்போது அல்லாஹ்ட்ட கேட்கணும், யா அல்லாஹ், ஹலாலான ரிசுக்கை எனக்கு தான், ஹலாலான ரிசுக்கை என்னுடைய குடும்பத்தார் மூலமாக எனக்கு நிரப்பமாக்கிட்டா யா அல்லாஹ் அப்படின்னு கேட்கணும்.
கேட்டது நம்மளுக்கு அடுத்தவங்கள்ட்ட இருந்து ஏதாவது உதவிகள் வந்தால் அந்த உதவி செய்தவர்களுக்காக துவா செய்யணும். அல்ல இவர்களுடைய குடும்பத்துல நிம்மதியை கொடு, சலாமத்தை கொடு அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? அவங்களுக்கு நன்றி உபகாரம் என்ன செய்ய முடியும்? அவங்களுக்கு பதிலுக்கு பதில் செய்யறதுக்கு தகுதி நம்மகிட்ட இல்லாட்டாலும் துவாவை கொண்டு அவர்களுடைய வாழ்வுக்கு நம்ம உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்ச உதவி உபகாரங்கள் நம்மளுக்கு என்னென்ன உதவிகளை செஞ்சிருக்காங்க, இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட சஹாபாக்கள்லாம் இருக்காங்க. அப்ப சொல்றாங்க, என்னுடைய என்னுடைய நண்பு, அதாவது என்னுடைய சகோதரர்களை பற்றி தெரியுமான்னு கேட்குறாங்க. சகாபாக்கள்லாம் கேட்குறாங்க, சகோதரர்கள் நாங்கள் தானே, நீங்கள் எனக்கு தோழர்கள் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ யார்? நபிமார்களா? அப்படி அடுத்தடுத்து கேட்கும் மலக்குமார்களா? பாவம் செய்யாதவங்க யார் யாருன்னு கேட்டு வந்தா கடைசியில் சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கண்டா, என்னுடைய உம்மத்துமார்கள் என்னையை கண்டிருக்க மாட்டாங்க, என் கைப்பிடிச்சி ஈமான் கொண்டிருக்க மாட்டாங்க, ஆனால் என்னையவே நம்பி எல்லா காரியத்திலையும் என்னை வசீலாவை வைத்து அல்லாஹ்ட்ட துவா கேட்பாங்க. அவங்கள நான் அல்லாஹ் தஆலா மன்னிப்பேங்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு எவ்வளோ பெரிய உதவி. அதே நேரத்தில் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிப்பு கிடைப்பதற்கு சஜதாவில் இருந்து யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்துமார்களை நீ மன்னிச்சிரு. கோடி கோடி பாவங்கள் செய்திருந்தாலும் மணல் பரப்பளவு பாவங்கள் செய்தாலும் நீ மன்னிச்சிரு. அப்போ அல்லாஹ் சொல்றான், நீ மன்னிப்பு கேட்டுட்டா மன்னிச்சிருவேன். எது வரைக்கும்? கருகரா நிலை வரைக்கும் நீ மன்னிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. அந்த சலுகையில தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட அந்த சலுகையின் உதவியில தான் இன்னைக்கு நீங்களும் நாங்களும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? ஒரு மனிதர் உருவத்தில் இபாதத்து மாதிரி அவங்க நல்லா தொழுவாங்கப்பா, அவங்க குரான்லாம் நல்லா ஓதுவாங்கம்மா, அவங்க பயான்லாம் நல்லா பண்ணுவாங்கம்மா, திக்ர்லாம் இதெல்லாம் வர்ற வார்த்தை என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு கேட்ட உதவி உபகாரம். சரி, ரசூலுல்லாஹ்வுடைய இப்போ ரசூலுல்லாஹ்வை நம்ம நேராக பார்க்க முடியுமா? கிட்ட போய் உட்காந்து அவங்கள்ட்ட உபதேசம் கேட்க முடியுமா? இல்லை. இப்போ அவர்கள் மூலமாக நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கிற உதவி, முதல் உதவி சலாம். ஒருவருக்கு ஒருவர் முக இனிமையாக முகம் பார்த்து கண்களை பார்த்து சிரித்த வண்ணமாக சொல்லும் துவா. துவா தானே அது. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துண்டாலே, உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய பரக்கத்தும் ரஹ்மத்தும் கிடைக்கட்டும். அதுக்கு பதில் வ அலைக்கும் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து, உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா அருள் புரியட்டும், சாந்தியும் சமாதானத்தையும் கொடுக்கட்டும், ரஹ்மத்தும் பரக்கத்தையும் உங்களுக்கு அல்லாஹ் தரட்டும்னு சொல்லக்கூடிய அந்த அழகிய துவா முதல் உதவியாக நம்மளுக்கு வரும். இன்னைக்கு நம்ம அந்த சலாத்தை பாதி சொல்றவங்க ரொம்ப பேர் இருக்கோம். இன்னமும் மஜ்லிஸுக்கே தொடர்ந்து வர்றவங்க கூட முழுமையாக நம்ம சலாம் சொல்றது இல்லை, முழுமையான சலாம் சொல்றது இல்லை, முழுமையான பதிலும் சொல்றது இல்லை. அல்லாஹ் நம்மளை அனைவரையும் பாதுகாக்கணும். அப்ப இது அவனுடைய இறக்கம் தானே. முதல் உதவி. இரண்டாவது, கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல அல்லாஹ் சொல்றான், நானும் ஸலவாத்து சொல்கிறேன், நீங்களும் ஸலவாத்து சொல்லுங்க. இன்னல்லாஹ மலாயிகத்து ஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. நான் ஸலவாத்து நானும் மலக்குமார்களும் சொல்றேன், நீங்கள் சொல்லுங்கள்னு கட்டளை இடுறான் நம்மளை. சொல்லுங்க, அதாவது சொல்லுன்னு சொல்றது வேற, சொல்லுங்கள் நம்மளை பார்த்து சொல்றது வேற. பொதுவாகவே எல்லா ஆயத்திலையும் பாருங்களேன், யாயுகல்லதீனன் வர்றது நடுவில் வராது, முதல்ல ஆயத்தின் ஆரம்பத்தில் தான் வரும். இப்போ இந்த ஆயத்தில் மட்டும் நீ கவனிச்சு பார்த்தீங்கன்னா நடுவில் வரும். இன்னல்லாக மலாயிகத்து சொல்லிட்டு தான் யாயுகல்லதீனன்னு சொல்லுவோம். அது அப்படி அல்லாஹ் தஆலா தன்னை சொல்லி மலக்குகளை சொல்லி நம்மளை பார்த்து என்ன சொல்றான்? யாயுகல்லதீன ஆமனு, அல்ஹம்துலில்லாஹ், நம்பிக்கை கொண்டவர்களே நம்மளை பார்த்து அல்லாஹ் சொல்றான். அப்போ அப்படி சொல்லி கொடுத்துருக்கிற ஸலவாத்து, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம எல்லாரும் எவ்வளோ ஸலவாத்துகள் ஓதி இருக்கோங்கிறது நம்ம உள்ளங்களுக்கு தெரியும். அசருக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே எடுத்து காட்டப்படும், அந்த ஸலவாத்துக்களை எடுத்து காட்டப்படும். இதுதான் நம்பிக்கை. நம்பிக்கையாளர் அல்ல சொல்கிறேன், நம்பிக்கையாளர்களை ஸலவாத்து சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கான். இப்போ நம்ம அந்த ஸலவாத்து நம்ம ஓதுன ஸலவாத்து எடுத்து காட்டப்படும். நிறைவாக இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்காக துஆ செய்வாங்க, குறைவாக இருந்தால் நம்மளுக்காக இஸ்திக்பார் செய்வாங்க, சும்மா விட்டுற மாட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அப்படிப்பட்ட பாக்கியம் பெற்றவர்கள் இரண்டாவது உதவியை நம்ம பெற்றுக்கிட்டு இருக்கோம். மூணாவது உதவி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மூணாவது உதவி என்ன? துவா. காலையில் முழிச்சு எந்திரிச்சதுல இருந்து இரவு நம்ம படுக்க போகிறது வரைக்கும் எல்லாத்துலேயும் துவா. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி
அகியானா பகுதமா வமாத்தனா இலையின் நுசூர்னு எந்திரிக்கிறதுல இருந்து நம்ம எத்தனை முறை அல்ஹம்துலில்லாஹ் 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 சொல்லி சொல்லி துவா கேட்டுக்கிட்டு வரோம். எல்லா நேரத்திலையும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி துவா கேட்கணும். அந்த துவாவின் மூலமாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். அந்த நன்றியை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அதிகம் அதிகமாக அல்லாஹ் தஆலாவுடைய நிஅமத்திடம் மட்டும் நெருங்கி வரணும். அந்த வழிமுறை செஞ்சு கொடுத்தது யாரு? நமக்கு கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய 3வது உதவி. 4வது உதவி என்ன? நம்ம கேட்கக்கூடிய துவாவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டினால் நம்ம கேட்போம். அவர்களின் பொருட்டினால் என்னுடைய துவாவை கபூல் செய்வாயாக கேட்குறோமா இல்லையா? அவங்கள வசீலாவா வச்சு தான் நம்ம துவா கேட்குறோம். அப்போ அல்லாஹ் என்ன செய்யறான்? ஏன் ரசூலை நீங்கள் முன்னிறுத்தி கேட்டதுனால உங்களுடைய துவா சக்ஸஸ் தான். இதை விட பெரிய உதவி வேணுமா? ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஐபிலாம் நமக்கு தெரியும்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு தெரிஞ்சவங்க யாராவது அவங்களும் எனக்கு தெரியுமாக்கும். நம்மளா அவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, நம்மளுக்கு அவங்களை தெரிஞ்சுட்டா என்ன சொல்லுவோம்? எனக்கு அவங்களுக்கு தெரியும், அவங்கள தெரியும்னு எல்லாத்தையும் சொல்லுவோம். எல்லாம் மலக்குமார்கள்ட்ட நம்மளை இவங்கெல்லாம் தெரியும்னு சொல்லிட்டேன்டா, எவ்வளோ பெரிய பெருமை. எல்லாம் நம்மளை பார்த்து என்னுடைய அடியார்கள் நம்மளை வந்து சும்மா மனிதர்களேன்னு கூட கூப்பிடலை, நம்மளை அழகா அடியார்கள்னு கூப்பிடுறான். அடியார்கள் மட்டுமா கூப்பிடுறான்? ஈமான் கொண்டவர்களேன்னு கூப்பிடுறான். நம்ம ஈமான் கொண்டவர்கள் மாதிரியா இருக்கோம்? ஈமானுக்குள்ள அர்த்தத்தோடு வாழ்கிறோமா? ஈமானுக்கு தகுந்தவர்களாக இருக்கமா? எந்தெந்த இடத்துல அந்த ஈமானை நம்ம புதுப்பிக்கிறோம், எந்தெந்த இடத்துல வீக்னஸ் ஆகிறோம், அதை நம்ம புரிஞ்சு நம்ம வாழ்க்கையை கொண்டு வந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உதவிகள் நம்மளுக்கு தெரியும். அடுத்து நம்மளுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யக்கூடிய உதவி, பாங்கின் போது நம்ம கேட்கக்கூடிய துவா. பாங்கு சொல்லி முடிச்சுட்டு நம்ம துவா ஓதுறோம் இல்லையா? அந்த துவாவின் மூலமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? அல்லாஹ்ட்ட சொல்றாங்க, யா அல்லாஹ் 5 வேளை துவா, 5 வக்திலையும் என்னுடைய உம்மத்துமார்கள் எனக்காக மக்காம மஹமூதுங்கிற துவாவை கேட்டிருக்காங்க. யா அல்லாஹ், அவர்களை விட்டுட்டு நான் எப்படி சொர்க்கத்துக்கு போவேன்? அவர்களை முதல்ல அனுப்பு அப்படின்ட்டு நம்மளுக்காக சிபாரிசு செய்யக்கூடிய அந்த வழிமுறையான அந்த துவா. இன்ஷா அல்லாஹ் பாங்கு துவா தெரியாம நம்ம யாரும் இருக்கக்கூடாது. அந்த பாங்கு துவாவை மனனம் செய்யணும். அன்றைய நாள் அன்றென்ற நாள் நம்ம செய்யக்கூடிய துவாக்கள் குட்டி குட்டி துவாக்கள் தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இன்ஷா அல்லாஹ் நான் ஒரு 3ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் என்கிட்ட கேட்டான், நீங்கள் வந்து நபிமார்கள் வரலாறுலாம் நல்லா சொல்லுவீங்களாம்ல? தெரியலையேப்பா, நான் எப்படி சொல்லுவேன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு. இல்லை எங்கள் மூமா வந்து என்கிட்ட சொன்னாங்க நீங்கள் நல்லா சொல்லுவீங்கன்னு. சரி, இப்போ அதுக்கு என்ன செய்யலாங்கிற? உங்களுக்கு எத்தனை துவா தெரியும்னா? சரி, அவன்கிட்ட நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னு நினச்சிட்டு, உனக்கு எத்தனை துவாமா தெரியும் அப்படின்னு அவன்கிட்ட கேட்டதுக்கு அவன் சொன்ன வார்த்தையை கேட்டு நான் ஆடி போயிட்டேன். எனக்கு 300 துவா தெரியும்னா. நான் என்ன உனக்கு யாருமா சொல்லி கொடுத்தான்னு நான் கேட்டதுக்கு அவன் சொன்னது எங்கள் மாமி. அந்த பிள்ளையை வர சொல்லி கேட்டேன், ஏம்மா 300 துவா தெரியுங்கிறானே? தெரியுமா, கூடுமான வரைக்கும் தெரியும். பார்த்து படிக்க சொன்னால் 300ம் படிச்சிருவான். பார்க்காம சொல்கிறதா இருந்தால் ஒரு சில துவாக்கள் விட்டு போகும். அல்லாஹ் அறிஞ்சுவேன், அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அந்த பையன் கேள்வி கேட்குற இடத்துல இருந்து நான் பதில் சொல்கிற இடத்துல தானே இருந்தேன். அப்போ அந்த பையனை கொண்டு நான் திருத்த வரணும்ல. இந்த பிள்ளைக்கு இத்தனை துவா தெரியும் போது நான் எனக்கு தெரியணுமா தெரியக்கூடாதா? எனக்கு ஒரு 30 துவா தெரியணும்ல. இப்போ இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய வேலைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். துனியாவுடைய வேலை என்றைக்குமே முடியாது. துனியாவுடைய ஆசையும் என்றைக்குமே நம்மளுக்கு முடியாது. துனியாவுடைய எதிர்பார்ப்பும் நம்மளுக்கு என்றைக்குமே முடியாது. அடுத்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ ஒரு கருகர நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு கூட என்ன செய்வாங்க? இட்லியை அரைச்சி ஊற்றுவாங்க. நடக்குமா இல்லையா? இருவயிறா போட்டுறக்கூடாது, ஊற்றணும். சஞ்சம் மட்டும் கொடுங்கம்மா, இந்த நேரத்தில் அது வேணாமா? தெம்பே இல்லாமல் இருக்காங்க. அப்போ நம்ம தெம்புன்னு நினைக்கிறது எதை நினைக்கிறோம்? அந்த இட்லியை தான் நினைக்கிறோம், அந்த அரிசியை தான் நினைக்கிறோம். அல்லாஹ்வுடைய நாட்ட பிரகாரம் அவங்களுக்கு அந்த அந்த கடைசி வரைக்கும் அவங்களுக்கு அந்த உணவு போகணும்னு தான் போயிடும். போகலன்றால் அது என்ன செய்யும்? யாராலையும் அது உள்ளே செலுத்தவே முடியாது. அப்போ அப்படிப்பட்ட இந்த துனியாவில் நம்ம வாழக்கூடிய நாம இந்த துனியாவுடைய மாகுல நம்மளுக்கு சாதகமாக, நாளைக்கு சொர்க்கத்துக்கு சாதகமாக அல்லாஹ் தரக்கூடிய அந்த சொர்க்கத்தில் இன்ஷா அல்லாஹ் சலாத்தையும் அல்ஹம்துலில்லாஹையும் சொல்லக்கூடிய அந்த இடத்துல நம்மளையும் அல்லாஹு தஆலா உறுதியாக போய் அமர்த்தணுங்கிற நம்பிக்கையோட துவா செய்யக்கூடியவர்களாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு வரலாறை சொல்லி நம்ம நிறைவுக்கு வருவோம். கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ், புகாரில் பதிவான ஹதீஸு, நரகத்தில் இருந்து கடைசியாக வெளியேறக்கூடிய ஒரு மனிதர்,
அதாவது நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஹதீஸின் வாயிலாக நம்ம அறிந்து கொள்வது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிற கலிமா சொன்ன எல்லாரும் சொர்க்கம்தான் போவோம். ஆனால் அந்த சொர்க்கத்துக்கு எப்போ போவோம்? நம்மளுடைய பாவத்துக்கு தக்கவாறு பனிஷ்மெண்ட் கிடைச்சி போவோம். பனிஷ்மெண்ட் இல்லாமல் போகணுங்கிறது அல்லாட துவா கேட்போம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் அறிவிக்கையில் சொல்கிறாங்க, கடைசியாக ஒரு நரகத்தில் இருந்து அதாப்பெல்லாம் பட்டு வெளியே கொண்டு வந்த ஒரு மனிதன் சொர்க்கத்துக்கு கடைசி அந்த மனிதனை அனுப்ப போகிறான் அல்லாஹ். அந்த மனிதன் வெளியே வரும்போது உடம்புகள் எல்லாம் எரிஞ்ச நிலையில் வருவாராம். ஆனால் சஜதா செய்த 7 உறுப்புகள் இறங்குமா. அவர் தொழுது தொழுகையாளி தான். அந்த உறுப்புகள் எனக்கு அருகாது. அந்த உறுப்பை நெருப்பு திங்காது. அப்போ அதை தொழுதற்காக. ஆனால் மற்ற விஷயத்துக்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ வெளியே வந்த உடனே எல்லாம் பார்த்துட்டு என்ன செய்வானா, சொர்க்கத்தில் உடைய ஒரு ஆறுல முக்கி எடுக்க சொல்லுவானா மலக்குமார்கள். முக்கி எடுத்த உடனே அவர் அழகான ஒரு நூறானியத்தை எல்லாம் கொடுத்து புது தோள்கள் உருவாகி அந்த மனிதர் சொல்லுவாராம், அல்லாஹ் நீ என்னை இந்த அளவுக்கு கொண்டாந்து நிப்பாட்டி இருக்க, என்னை நீ சொர்க்கம் எல்லாம் தருவானா தரலையானா அப்பவும் அவசரம் தானே, நீ தர்றியா என்னன்னு எனக்கு தெரியாது, எனக்கு சொர்க்கத்தின் நிழல்ல என்னைய வச்சிரியா இல்லான்னு கேட்பாங்களாம். அப்போ அல்லாஹ் சொல்லுவானா, நீ சொர்க்கத்தை உள்ளே போய்ப்பாரு. அல்லாஹ் அந்த மனிதரை பார்த்து சொல்லுவானா, நீ சொர்க்கம் உள்ளே போய்ப்பாரு. உள்ளே போய் பார்த்துட்டு யாரெல்லாம் சொர்க்கத்தில் இடமே இல்லை, சொர்க்கம் நிறைஞ்சு போயிருக்கு, நான் எங்கன இருக்கு, எனக்கு இடம் இருக்கு. அப்போ அல்லாஹ் சொல்லுவானா, உள்ளே போய்ப்பாரு. நீ உள்ளே போனேன்டா, நீ பூமியை போல உனக்கு 10 மடங்கு உனக்கு சொர்க்கம் காத்துக்கிட்டு இருக்கு. அல்லாஹ் எப்படி மாளிகை கொடுப்பானா, 60 மைல் தூரத்தில் மாளிகை கொடுப்பானா அந்த கடைசியாக நுழையக்கூடிய சொர்க்கவாசிக்கு. 60 மைலில் ஒரு பில்டிங் இருக்குண்டா, பார்த்துருப்போமா? 700 அறைகள் கொண்டதுங்கிறாங்க ஹதீஸில். எத்தனை அறைகள்? கொஞ்சம் நம்ம கற்பனைக்கு எட்டுமா? ஒரு 4 ரூம்பு வச்சு ஒரு வீடு கட்டிட்டோம்டா, இந்த துனியாவில் நம்ம பறக்கிற பரப்பு இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தர்ற நிகமத்து. சொந்த இல்லடத்தை கட்டி இருப்பது, துனியாவிலேயே இருப்பது, அது ஒரு நிகமத்து, இல்லைன்னு சொல்லலை. அதே எவ்வளோ ஒரு பெருமிதமாக இருக்கும். நாளைக்கு அல்லாஹ் 700 அறைகள் கொண்ட மாளிகை இது உனக்குத்தான்னு சொல்கிறேன்னு வைங்கிறேன். அந்த ரப்பிட்ட நம்ம என்ன கேட்கணும், யா அல்லாஹ் நரகத்தில் இருந்து நான் வேதனைப்பட்டு நீ 700 அறைகள் கொண்ட மாளிகையை தருவதை விட ரப்பே ரஹ்மானே உன அரிசி நிழலை கொடுத்துரு, நரக நெருப்பு என்னால் தாங்க முடியாது யா அல்லாஹ், நரகத்துடைய அந்த ஜுவாலையை என்னால் தாங்க முடியாது யா அல்லாஹ், அந்த அனலை கூட என்னால் சுவாசிக்க முடியாது யா அல்லாஹ், என் மேனி எப்படி இருக்கும், என்னுடைய நாவு எப்படி இருக்கும், என் மூச்சு காத்து எப்படி இருக்குன்னு அறிஞ்சவன் நீ மட்டும்தான் அல்லாஹ். அரிசியில் நிழலை கொடுத்துறியா அல்லாஹ், எனக்கு அது போதும்னு அல்லாட்ட பொருத்தத்தை கேட்கக்கூடிய துவாவை கொண்டு, சலவாத்தை கொண்டு, வசீலாவை கொண்டு, கலிமாவை கொண்டு, சலாமை கொண்டு அல்லாட்ட மனமுருகி நம்ம துவா கேட்டு இந்த துனியாவில் இருந்து ஆகிரத்திற்கு சேர்க்கக்கூடிய அனைத்து நல்ல அமல்களையும் சேர்க்கக்கூடிய ஹைரான உம்மத்துகளாக வல்ல ரஹ்மான் நம்ம அனைவரையும் ஆக்கி அருள்வானாக, நம்ம குடும்பத்தாரையும் ஆக்கி தந்தருள்வானாக. எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன்படி நடக்கக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் ரஹ்மானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைஹ். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும்.